வணக்கம் மக்களே, நான் உங்கள் கனகவேல். இது உங்கள் பைக்கர் டாக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமான ஒரு விஷயமா இருக்கும் நிறைய பேருக்கு இது. ஏன்னா ஒரு நல்ல ட்ராவல் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஒரு நல்ல ரோட் ட்ரிப், ஒரு பைக் ட்ரிப் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நல்ல பிளானிங். நம்ம என்னென்ன விஷயத்தில் பிளான் பண்ணுவோம்னா, நம்ம பட்ஜெட்டில் பிளான் பண்ணுவோம், எங்கே போகிறோன்றதை பிளான் பண்ண போகிறோம், ரூட் மேப்பு, கூகுள் மேப்பு, எல்லா மேப்பும் பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யார் கூட ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறோம், எந்த மாதிரி வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் பிளான் பண்ணுறோம். இது ஒரு சின்ன ட்ரிப்காக இருந்தாலும் சரி, பெரிய ட்ரிப்காக இருந்தாலும் சரி, நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதே கொஞ்சம் கொஞ்சமாக சீனியராக ஆகும்போது, இன்னும் சீனியர் ஆகும்போது, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ரைடர் ஆகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கடக்கும் வாழ்க்கை பாதையில் கற்றுக்குவோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. நம்ம ஒரு லாங் டைம் ட்ரிப். நான் ஒரு நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். நான் ஹிமாலயாஸில், லடாக்கில், லேயில் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவேன். என்னோடய ஓன் கம்பெனி இருக்குது, ரோட ஹெட் டூரிங் எக்ஸ்பெடிஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நான் நிறைய டூர்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்காங்க, அந்த ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, உங்கள் ட்ரிப் எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணீங்க அப்படி இப்படின்னு. இதில் நிறைய விஷயங்கள் கேட்கும்போது, நீங்கள் இத்தனை மாதம் ட்ராவல் பண்ணுறீங்களே, நான் போனேன்னா ஒரு 2-3 மாதம் ஹிமாலயாஸ்லேயே இருக்க வேண்டியது இருக்கும். மல்டிபிள் டைம்ஸ் நான் லேக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி பட்ஜெட்லாம் கட்டுப்படி ஆகுது நீங்கள் கேட்கும்போது, நான் என்னோடய எக்ஸ்பென்சஸ்க்கு நானும் பிகினிங்கில் எல்லாரும் மாதிரியும் தான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். நம்ம எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தா நம்ம என்னென்ன செலவு பண்ண போகிறோம், ஃபுட்டு, அக்காமடேஷன், நம்ம வண்டிக்கு பெட்ரோல், அப்புறம் தினப்படி ஏதோ ஒரு செலவு இருந்துச்சுன்னா அதுக்கான செலவுக்கான பொருள். இப்போது இதில் நம்ம என்னென்ன தெரியலாம் நம்ம சிக்கனமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணும்போது ரூமுங்கிறது நம்மளை பொறுத்தவரை, நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் நம்ம எந்த மாதிரி எந்த பட்ஜெட்டில் எங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிறது. ப்ளஸ் ரெண்டாவது ஃபுட்டு எல்லோரும் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவாங்க. இது நார்மலான ஒரு விஷயம். பட் 3 மாதம்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ரோட்லேயே இருக்கீங்க அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் வருதுன்னா, 3 மாதம் நீங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் 150 rupeesலேருந்து 200 rupees கொடுத்து நீங்கள் ஒரு மீல் சாப்பிட்றீங்க அப்படின்னா கணக்கு பண்ணிக்கோங்க. நீங்கள் செலவு ஃபுட்டுக்கும் அக்காமடேஷனுக்கும் தான் இருக்கிறது அதிகமாக செலவு பண்ணுவீங்க. ஆனால் ஃபுட்டு அப்படி கிடையாது. நீங்கள் என்ன தான் செட் பண்ணாலும் ஃபுட் அப்படி தான். நீங்கள் இல்லைனா ரொம்ப கம்மியான குவாலிட்டிக்கு ஃபுட்டுக்கு போக தேவைக்கும் அது உங்கள் உடலுக்கும் நல்லது கிடையாது. ஸோ முக்கியமான விஷயம்னு சொல்ல வந்தது இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த சாப்பாடு விஷயத்தில் எப்படி காஸ்ட் நான் கட் பண்ணுறேன், எப்படி 3 மாதம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், இல்லை 10 நாள், 15 நாள், 20 நாள், இது யாருக்கு வேணாலும் இந்த ட்ரிப் உதவும். பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், இல்லை எந்த ட்ராவலராக இருக்கட்டும், இந்த ட்ரிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் ஒரு இடத்துல தங்குறீங்க, இல்லை ஒரு இடத்துல தங்கி போயிட்டு வந்துட்டுருக்கீங்க, எங்கே வேணாலும் தங்குறீங்க, ஆள்நட மட்டும் இல்லை கூட போய் தங்குறீங்க அப்படின்னா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சிங்கனாலோ, இல்லைனா சாப்பாட்டுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு யோசிச்சிங்கனாலோ இது முக்கியமாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட மினி பைக்கர் கிச்சன். ஆமாங்க, என்னோட மினி பைக்கர் கிச்சன். கரெக்டாக தான் உங்களுக்கு காதில் வந்துச்சு. நானே ஒரு குட்டி கிச்சன் வச்சுருக்கேன். அந்த குட்டி கிச்சன் பார்த்தீங்கன்னாலே சர்ப்ரைஸாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதில் என்னென்ன இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அதை வச்சு அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு சும்மா ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ மக்களே, நம்மளோட மினி கிச்சன் இதுதான். இந்த சின்ன பேக் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு சின்ன டிப். என்றைக்குமே பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, எத்தனை மாதம் வேணாலும் ஆகட்டும், எத்தனை மாதம் உங்களால் ட்ராவல் பண்ண முடிஞ்சாலும் சரி, 15 கிலோவிலேருந்து 18 கிலோவுக்கு மேலே எதையுமே பேக் பண்ணாதீங்க. உங்களோட மொத்த வெயிட்டை எனக்கு தெரிஞ்சு 15 கிலோவுக்கு வச்சுக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சின்னு நீங்கள் உங்கள் லக்கேஜோடு நீங்கள் ஃப்ளைட் எடுத்து எங்கேயாவது போகணுன்னா கூட 15 கிலோ லிமிட் எல்லா டொமஸ்டிக் ஃப்ளைட்லேயும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 15 கிலோ ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பேக் பண்ணது எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் வண்டியில் கட்டுறதுக்கு எதுக்காகட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வண்டியும் ரொம்ப வெயிட் ஏறாது. நான் உங்களோட லக்கேஜு, டூல்ஸு, ஸ்பேர்ஸு, உங்கள் கிச்சன், உங்கள் துணி, உங்கள் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் 15 கிலோ சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த மினி கிச்சன் பார்ப்போம். இந்த மினி கிச்சன் இது ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பேகு. அந்த பேக் சும்மா கிடந்த பேக் தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் இருக்க பொருள் தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சரி மக்களே, இப்போது இதுதான் என்னோடய மினி கிச்சன். என்னடா இத்தூண்டு பேக் உள்ளேருந்து இவ்வளோ எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது, அதுக்காக தான். ஓகே, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 பொருளும் தான். இது ஒரு பன்னீர் வாங்கினேன் ஒரு தடவை நான் சமைக்கும்போது. ஒரு மாதத்துக்கு ஒரு 15 days கிட்ட வச்சுருந்தேன். இந்த பன்னீர், கேண்டு பன்னீர்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நார்த்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த பன்னீர் சமைச்சேன் ஒன்று. ரெண்டாவது
இந்த கேன் வந்து ரொம்ப டியூரபிள். நீங்கள் இதை வேக வைக்கிறதுக்கு இல்லை பொருள் வைக்கிறதுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய ஸ்பூன் ஃபோர்க்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, என்னோடய கரண்டி, என்னோடய கத்தி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ட்ராவலிங்கில் இருக்கும்போது தண்ணி படாமல் இருக்கணுங்கிறதுக்காக உப்பு, ஒரு சின்ன பாட்டிலில் சமைக்கிறதுக்கு எண்ணெய் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். உப்பு, சர்க்கரை எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கான மெட்டீரியல் இருக்கும். ஃபோர்க்கு, ஸ்பூனு, ஒரு சின்ன தட்டு, ஒரு 2 சின்ன கப்பும் வச்சுருப்பேன். அந்த கப் இதில் இல்லை, பட் ஆனால் 2 சின்ன கப் வச்சுருப்பேன். இன்பிட்வீன் ரைட்ஸில் நான் வந்து ஃபிட்னஸ் கீப் பண்ணுவாங்க, ட்ரெக்கிங் போகிறேன், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த பொருளுக்குள்ளே வச்சுக்குவேன். நான் இந்த சின்ன லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே வச்சுக்குவேன். சமைக்கிறது, சாலட்டு, எக்ஸு எது வேணாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வச்சுட்டு இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வென்டிலேட் பண்ணிக்கலாம். ஸோ பொருள் கெட்டு போகிறதுக்கோ இல்லை அந்த மாதிரி வதனா இருந்தாலும் ஆகாது. அது கூடியே வந்தது இது இன்பில்ட்டு ஃபோர்க்கு, நைஃப், ஸ்பூன் கிட்டு, அதோட சாப்ஸ்டிக்கும் சேர்ந்து வரும் இதில். அடுத்தது என்னோடய கேஸ் பர்னர். இதுதான் முக்கியமான ஒரு பார்ட் இந்த வீடியோலேயே. இது வந்து ஒரு சின்ன மினி கேஸ் பர்னர். ஹான்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் வந்திருக்க ஒரு மினி கேஸ் பர்னர். இது வந்து மணாலி, ஹிமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர் இந்த சைட் போனீங்கன்னா, ட்ரெக்கிங் சைட்ஸ்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். எந்த ஒரு ட்ரெக்கிங் ஸ்டோரில் போனாலும் கிடைக்கும். இது சவுத் இந்தியாவிலலாம் வாங்குறத விட நார்த்தில் வந்து இன்னும் சீப்பர். இந்த ஹோல் கேன் நான் வாங்கினது வந்து 600 rupees. ஆனால் நான் வாங்கினது புது கேனாக வாங்கினேன். இந்த கேன் வந்து நான் 2018 வாங்கினேன். என்கிட்ட பெரிய கேனும் இருக்குது, இந்த சைஸ் வரும். அந்த கேன் இங்கே இல்லை இப்போது. ஆனால் இவ்வளோ பெரிய கேன் வரும். அது ஒரு ஃபுல் மந்த்துக்கு அந்த கேன் எனக்கு போதும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மந்த்துக்கு வரும் நான் ஜாஸ்தி சமைக்கலைன்னா. ஸோ இந்த கேன் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து என்னோடய சின்ன சர்விங் ப்ளஸ் குக்கிங்க்கும் இதே பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஒரு லைட்டர், மேட்ச் பாக்ஸ், ஒரு சின்ன பவுலுக்குள்ளே பவுல். எவ்வளோக்குள்ளே ஒரு இடம் நம்ம சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ இடம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பர்னர் வரும். இது மாதிரி சின்ன பர்னர்னு இல்லை, நிறைய பர்னர் செட் இருக்குது. நம்ம பெருசாகவும் வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம். இது கேம்பிங், ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிளான ஒரு பர்னர். இந்த பர்னர் இது கூட கனெக்ட் பண்ணணும். இந்த பர்னர் வந்து தனியாக வாங்கணும். இந்த பர்னர் இந்த சிலிண்டர் கூட வராது. இந்த சிலிண்டர் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு வேறு சிலிண்டர் வாங்குவாங்க. ஒவ்வொரு சிலிண்டரும் 600, 750 அந்த மாதிரி ஒவ்வொரு கடையை பொறுத்து ரேட் மாறும். நான் வந்து மணாலியில் இருக்க மெயின் மார்க்கெட்டில் ஒரு பாத்திர கடையில் வாங்கினேன் இது ரெண்டுத்தையுமே. இது ரெண்டும் சேர்த்து நான் வந்து அப்ராக்சிமேட்லி 1100 ரூபாய் என்னமோ கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த பர்னருக்கும் இந்த சிலிண்டருக்கும் சேர்த்து. ஃபுல் சிலிண்டர் புதுசு, இதுவும் புதுசு. இப்போது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, பட் ஆனால் அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி அப்ராக்சிமேட்டாக அதே ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ ஹை ப்ரெஷர் கேஸ் உள்ளே இருக்கிறது. கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க என்னோடய குட்டி கேஸ் பர்னர். கேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயே குட்டி எலக்ட்ரிக் லைட்ரு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயே சமைச்சிக்கலாம். இப்படி தான் நான் என்னோடய சமையல் பேசிக்காக பண்ணுறது. ஸோ இதில் வந்து நீங்கள் முட்டை வேக வச்சுக்கலாம், பாஸ்தா, நூடுல்ஸ், சூப்பு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது நான் இப்போ அணைச்சிட்றேன். பாத்திரம் எம்டியாக இருக்குது. இது சூடாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக இது என் டூல் கிட்டில் இருக்கும். ஆனால் இதே இடுக்கியாகவும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது ஒரு முக்கியமான பொருள். இது கூட வேறு என்னென்ன விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பேன் எப்பயுமே அப்படின்னா, போர்ட்டபிள் ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்கு. ஸோ இந்த ஸ்பூன் ஃபோர்க் சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பேன். இது எப்பயுமே எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஏதாவது வெட்டணும் அப்படின்னா கத்தி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ப்ளஸ் வந்து இந்த கத்தி வந்து ரொம்ப ஸ்டடியான ஒரு கத்தி, திரும்பி போகாது. நான் இந்த செல்ஃப் லாக்கில் இருக்கிறனால. ஸோ இந்த கத்தி இது வந்து நிறைய விஷயத்துக்கு நான் இந்த கத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். காய்கறி வெட்டுறதுக்கும் ஆகட்டும், மீன் பிடிச்சோன்னா மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு, மீன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணியிருக்கேன். பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், பயங்கர ஹேண்டியாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆக்ஸ் டூலும் வச்சுருக்கேன் நான். இதுதான் என்னோடய வேஸ்ட் பவர். இது என்னோடய பெல்ட்டில் இருக்கும் இந்த டூல். இந்த பெல்ட்டில் இருக்க டூல்லையும் உங்களுக்கு வந்து நைஃப் வரும். இது வந்து கறி வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் ஸ்லைசர் வரும். இது வந்து பழம் தோல் உரிக்கிறதுக்கு இல்லை வெட்டுறதுக்கு எதுக்காக நான் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ண முடியாது இதை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுலேயே எனக்கு வந்து கேன் ஓப்பனர் எல்லாமே, கேன் ஓப்பனர், பாட்டில் ஓப்பனர் எல்லாமே வந்துடும். ஸோ நான் இந்த மாதிரி கேன்டு ஃபுட்டெல்லாம் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி கேனெல்லாம் ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பனர் வேணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஓப்பனர் சிஸ்டம் இதுலேயும் வச்சுருக்கேன்.
ஸோ இது வந்து எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். என்னோடய செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு கூட இது சில டைமில் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்னோடய பெல்ட்டில் இருக்கும். இந்த எங்கே இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு முக்கியமாக ஒரு டார்ச் லைட் வச்சுருப்பேன். அதுவும் என் பெல்ட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய பேசிக் கிச்சன் செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணுறது. ஸோ பாத்திரம் எல்லாம் உங்களுக்கு இதில் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை. இந்த செட்டப் இருந்தால் போதும் ஒரு சமையல் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. இது 2 பேருக்கு தாராளமாக சமைக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லியும் விதவிதமான ஃபுட்டு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் கிடையாது. நான் மோஸ்ட்லி என்னோடய ஃபுட் பவுச்லேயே இந்த பேக்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சூப், நூடுல்ஸ், பாஸ்தா எல்லாமே வச்சுருப்பேன். எண்ணெய், உப்பு, பேசிக்காக தேவைப்படுறது பெப்பர், அதெல்லாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பேசிக்காக சமைச்சிக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். முட்டை இதெல்லாம் வாங்கினா அங்கேயே வேக வச்சுக்குவேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஃபுட் லைஃப், இதில் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் நான் கட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. இதுலேயும் இந்த கேன் காலியானதுக்கப்புறம் தூக்கி போட தேவையில்லை. ஏன்னா இந்த கேன் வரும்போது பியூட்டேன் பாதி, ப்ரோப்பேன் பாதி போட்டு வரும். இது வந்து ஹை ப்ரெஷரில் வர்றது. இது ட்ரெக்கிங்க்கு, எவரெஸ்ட்டுக்கு எங்கே போகிறனாலும் ஹை ஆல்டிடியூடில் கூட சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஹை ப்ரெஷர் கேனிஸ்டர் இது. இதை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தனியாக திரும்பி இது ஆக்சுவலாக நம்ம ரீஃபில் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது இது, பட் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைட்டர் ஃபியூவல், இது வந்து 1/2 லிட்டர் கேன். இந்த ஒரு கேன் இருந்துச்சுன்னா என்னோடய பெரிய கேன் ஒன்றும் இந்த கேனையும் நான் ஃபில் பண்ணிவிடுவேன். ஸோ 1.5 மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு எனக்கு ஃபியூவல் ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு கேன் வந்து 200 rupees வரும். இது 1/2 லிட்டர் ஆஃப் லைட்டர் ஃபியூவல். ப்ளஸ் வந்து இதில் இன்னும் நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த கேனில் இருக்கிறது இந்த ஃபியூவல் தான். ஏன்னா இது காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த நாசில் வந்து இதுக்கு ஃபிட் ஆகும். இந்த கேனில் எந்த பிராண்ட் கேனுக்கும் இந்த நாசில் ஃபிட் ஆகும். இது கிளிப்பர் லைட்டருக்கு வர ஃபியூவல். என்னோடய லைட்டரும் கிளிப்பர் தான். ஸோ என்னோடய லைட்டருக்கும் நான் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம், என்னோடய கேஸுக்கும் நான் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொசீஜருக்கு ரொம்ப முக்கியமானது இது தான். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லோட் பண்ணோன்னா அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா லோட் ஆகிடும். ஸோ மக்களே, என்னோடய ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய மினி கிச்சன் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது. இதெல்லாம் வந்து ஒன்று என்னோடய சேடில் பேக்கில் இருக்கும், என்னோடய பைக்கில் இருக்க யூஸ் பண்ணுற சேடில் பேக்கு. அப்படி இல்லை அப்படின்னா பின்னாடி டாப் பாக்ஸ் இருக்கும். பின்னாடி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் என்னோடய டூல்ஸ் இருக்கும், ஸ்பேர்ஸ் இருக்கும். அது கூடிய இந்த பேக்கும் வச்சுருப்பேன், என்னோடய கிச்சன் பேக்கு. இது வந்து எங்கே வேணாலும் டக்குன்னு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டம். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கேன், ஒரு நடுவில் நிற்கிறேன், கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour பிரேக் போடுறேன் எங்கேயாவது, இல்லைனா ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் ஸ்பிட்டி வேலி இல்லை ஜான்ஸ்கார் குலையெல்லாம் நான் போகும்போது, முன்னாடி இதெல்லாம் ஜான்ஸ்கார் குலையெல்லாம் யாருமே கிடையாது. ஒரு ஹோட்டல் இருக்கும், 200 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் நம்ம மேக்ஸிமம் சாப்பிட முடியும். இந்த மாதிரி இடங்களுக்குள்ளெல்லாம் போகும்போது நம்ம தனியாக தான் இருப்போம். ஸோ நமக்கு என்ன சாப்பிட முடியும், பசி இது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த 100 கிலோமீட்டருக்கு பசியிலாம் ஓட்ட முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி இடத்துல வந்து எனர்ஜி ட்ராப் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஆக்சிஜன் டிப்ரவேஷன் ஆகட்டும், தண்ணி இல்லாமல் எனர்ஜி பர்ன் ஆகிறதாகட்டும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நமக்கு ஃபுட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தே ஆகணும். அதனால் இது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு வந்து நான் வந்து காலையில் கிளம்புறேன், ரொம்ப நேரமாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப டஃப்பான இடத்துல நான் மட்டும் தனியாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, நான் ஒரு புது ரூட் போடுறேன், இல்லை நான் தனியாக இருக்கும்போது எனக்கு வந்து நான் ஹோட்டலில் அங்கே இருக்காது. அப்போது வந்து நானே தான் சமைச்சிக்கணும், நானே தான் சாப்பிட்டுக்கணும். சில இடத்துல நைட்டு நான் கேம்ப் பண்ணியிருக்கேன். கேம்ப் பண்ணும்போது எனக்கு தங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என் டென்ட் யூஸ் பண்ணிக்குவேன், இல்லைனா நண்பர்களோட டென்ட் ஏதாவது பாரோ பண்ணிக்குவேன். அப்படின்னா அங்கே டென்ட் ரெண்ட் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்குவேன். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் சமைக்கிறதுக்கு இதுதான் வழி. எப்பயுமே மினிமம் 2-3 பேக்கெட் நூடுல்ஸ், 2 பாக்கெட் பாஸ்தா ஏதாவது வச்சுருப்பேன் நான், இன்ஸ்டன்ட் எல்லாமே. ஸோ எடுத்து போட்டோம், தண்ணியில் போட்டோம், கொதிக்க விட்டோம், சாப்பிட்டோன்னு இருக்கும், ஒரு மீல் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இது வந்து சின்ன விஷயமாக தெரிஞ்சாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லாங் ட்ராவலிங்கில் இருக்கவங்களுக்கு இந்த மினி கிச்சன். இப்போ வந்து இதோட முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்கணும்னு தோணுதோ சொல்லுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது தான், நீங்கள் வந்து ஏன் ப்ரோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பண்ணும்போது இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஃபீட்பேக்கில் நான் பண்ணது தான் இதெல்லாம். ஸோ எந்தளவுக்கு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் இந்த மெசேஜ்னு நினைக்கிறேன். என்னோடய ட்ராவல் கம்பெனி, என்னோடய மோட்டர் சைக்கிள் ட்ராவல் கம்பெனி ரோட் ஹெட் எக்ஸ்பெடிஷன்ஸ் பற்றி இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இதெல்லாம் வந்து என்ன பொருள், என்ன காஸ்ட் வருங்கிறதும் நான் அப்ராக்சிமேட்டாக அமேசான் அந்த மாதிரி லிங்க் தரேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. இது எதுவுமே ஸ்பான்சர்ட் கிடையாது, இது எல்லாமே நானாக பண்ணுற வீடியோ, என்னோட ஓன் கிச்சன், என்னோட ஓன் செட்டப்பில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிற மக்களே. ஃப்யூச்சரில் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன்.
நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் கனகவேல்.